தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரை சந்தித்து வருகிறார். தன்னை ஆதரிக்கும் எம்பிக்களின் பட்டியலை ஜனாதிபதியிடம் வழங்கும் மோடி புதிய அரசு அமைப்பதற்கான உரிமையையும் கோருகிறார். மேலும் விவரங்களோடு நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மோடி சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை நேரில் சந்திக்கிறார். இதற்காக தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அவரது வாகனம் செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்னை ஆதரிக்கும் எம்பிக்களின் பட்டியலை ஜனாதிபதியிடம் வழங்கும் மோடி பின்னர் புதிய அரசு அமைப்பதற்கான உரிமையும் கோருகிறார். அவருடன் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களான நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு மற்றும் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களும் செல்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் ஜூன் 9ஆம் தேதியன்று மாலை 6 மணி அளவில் பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடி இடையேயான சந்திப்பு முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகக்கூடும். எப்போது பதவியேற்பு, யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்ற விவரங்கள் வெளியாகும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து தற்பொழுது என்டிஏ நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதற்கு முன்பாக பாஜக தேசிய தலைவர் நட்டாவினுடைய இல்லத்தில் என்டிஏ தலைவர்களுடைய கூட்டமும் நடைபெற்றது. அதில் இலாக்காக்கள் ஒதுக்கீடு மற்றும் கட்சியில் நடக்கக்கூடிய கட்சிக்குள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் ஆகியவை குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஜனாதிபதி மாளிகைக்கு பிரதமர் மோடி வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் மோடி சந்தித்து தன்னை ஆதரிக்கும் எம்பிக்களின் பட்டியலை வழங்க இருக்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிரதமருடைய கோரிக்கையை ஏற்று குடியரசுத் தலைவர் முறைப்படி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். அதற்கு பிறகு எப்போது பதவியேற்பு விழா என்ற விவரங்கள் எல்லாம் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்த்து கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். 1962க்கு பிறகு 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கும் வாய்ப்பை மோடி பெற்றிருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி வருகிறார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க இன்னும் சற்று நேரத்தில் உரிமை கோருகிறார் மோடி என்பதுதான் அண்மை தகவலாக இருக்கிறது.